மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். தயங்கியவர் வென்றதில்லை, துணிந்தவர் தோற்றதில்லை என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்பத்துறை பொது மேலாளர் அன்பு அருத்தந்தை ஜெனித் சேகர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற ஃபாதர். கிட்டத்தட்ட ஓராண்டு இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் வந்ததில் அவங்கள சந்திக்கிறோம். ஸோ நம்முடைய அன்பர் இந்த டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் வெளிநாடு பயணம் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிகளுக்காக போயிருக்கிறாங்க. ஸோ அவருடைய வெற்றிடத்தை நிறைவு செய்ய நீங்கள் வந்திருக்கிறீங்க. மீண்டும் சந்திச்சதில் மகிழ்ச்சி ஃபாதர். ஆமாம், மகிழ்ச்சி. உங்களுடைய பணிகள் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? பணிகள் சிறப்பாக போயிட்டு இருக்குது. குறிப்பாக நம்ம பெசன் நகர் மாதாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 14 நாட்கள் அங்கு நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரு அனுபவம் இருந்துச்சு. கண்டிப்பாக சிறப்பாக போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் ஃபாதர். அதுவும் முதல் நாள் கூட நம்ம புதிய முயற்சியாக அந்த லைவ் தொடங்குறதுக்கு, அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே யூடியூப்ல நம்ம அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன சொல்றாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேரலை பண்ணோம். எப்படி இருந்துச்சு அந்த ஒரு வாரம்? ஹரிபரியா பயங்கரமா போயிருக்கு. ஆமாம், அது 14 நாட்களாக இருந்தாலும் கூட அதுக்கு முன்பாகவே அதனுடைய ஆயத்த பணிகள் நம்ம தொடங்க வேண்டி இருந்துச்சு. கண்டிப்பாக. எனவே 2 நாட்களுக்கு முன்பாக போய் அதில் எல்லாம் தயாராக இருக்குதா, அந்த மாதிரி கேபிள் ஒர்க், பிறகு அந்த செட் ஒர்க், அப்புறம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி டெக்னிக்கலாக எல்லாம் கனெக்டிவிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணி அதுக்கே 2 நாள் நமக்கு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த ஒரு முறை என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 3 நாட்கள் ஒரு தியானம், மாதா தொலைக்காட்சி வழங்கக்கூடிய தியானம் இருந்துச்சு. பொதுவாக அது வெளியில் அந்த வழக்கமாக நடைபெறக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த முறை ஆலயத்திற்குள்ளாகவே அது இருந்துச்சு. எனவே 2 செட்டப் போட வேண்டியிருந்துச்சு. ஒன்று ஆலயத்திற்குள்ளாக, அதற்கு பிறகு ஆலயத்திற்கு வெளியே, அந்த மாதிரி 2 செட்டப் வச்சு இந்த முறை நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி திறந்த வெளி அரங்கில் வச்சு நடக்கிறதுக்கு அந்த ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கே நமக்கு ஆட்களும் குறைவு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் குறைவு. அப்போ அப்படிங்கிறப்ப 2 இடத்துல இங்கே முடிஞ்ச உடனே திரும்ப இமிடியேட்டாக அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதெல்லாம் சிறப்பாக எல்லாருமே பணி செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அன்பர்கள் எல்லாரும் அதை மாதா தொலைக்காட்சி வாயிலாக பார்த்துருக்குறாங்க. ரொம்ப சிறப்பு ஃபாதர். இன்னும் வேற என்னென்ன பணிகள் முன்னெடுக்கலான்னு ஏதோ ஐடியாஸ் வச்சிருக்கிறீங்களா ஃபாதர்? அதாவது நம்ம மாதா தொலைக்காட்சியுடைய 10வது ஆண்டு நிறைவை ஒட்டி மாதா தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய சிறப்பான செயல்களை நம்ம இன்னும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு கட்டமாக நம்ம அதற்கான திட்டம் போட்டுட்ருக்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக தயாரிப்பு, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு 4K கேமரா நம்ம வாங்கியிருக்கிறோம். அதே போல் நேரடி ஒளிபரப்பு போகக்கூடிய இதில் இருக்கக்கூடிய அந்த சுவிட்சராக இருக்கலாம், அதனுடைய மானிட்டர்ஸ், ரெக்கார்டர்ஸ், இதெல்லாம் நம்ம புதிதாக நம்ம தரம் உயர்த்தி இருக்கிறோம். அடுத்த கட்டமாக நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் டிரான்ஸ்மிஷன், இந்த 2க்கான ஒரு அப்டேஷன், ஒரு புதுப்பித்தல் பணி நம்ம செய்ய இருக்கிறோம். ஸோ அதற்கான ரிசர்ச் ஒர்க்கு, என்ன ப்ராடக்ட் வாங்கலாம், நிறைய பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கி அதை ஸ்டடி பண்ணி ஒன்றுக்கும் என்ன வித்தியாசம், கம்பேரிஷன்ஸ், அதனுடைய ரேட் என்ன, அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து, ஆய்வு செய்து நம்ம அதற்கான ப்ரொபோசல்ஸை நம்ம ஃபாதர்கிட்ட கொடுப்போம். அவர் அதை பார்த்து ஆய்ந்து சரி இதுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த பணி இப்போ நடந்துட்டு இருக்கு. சிறப்பு ஃபாதர், உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள். நிச்சயமாக நம்ம மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு அருட்தந்தை வரும்போது அந்தந்த துறை சார்ந்த பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய அன்பர்கள் நம்முடைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக அறிந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் தொழில்நுட்பத்துறையில் என்னென்ன பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ சிறப்பு ஃபாதர். அதோட இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய வந்தது நிகழ்ச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும் இந்த வாரங்கள் முழுவதும். ஏன்னா நம்முடைய அன்பர் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிகள் நிமித்தமாக யுஎஸ்க்கு போயிருக்கிறதுனால அங்கே யாரை சந்திக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ள தந்தை அவர்கள் எப்பவும் போல வாய்ஸ் ஓவரோட ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு மாதா தொலைக்காட்சியுடைய இணையங்களை உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த வணக்கம். இப்பொழுது நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழ் மக்களையும் அங்கு பல்வேறு மறை மாவட்டங்களில் இருக்கின்ற மிஷன் ஆஃபீஸையும் சந்தித்து மாதா தொலைக்காட்சியுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக பல்வேறு காரியங்களை செய்வதில் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். கடந்த வாரம் டாம்பாவில் இருக்கின்ற தமிழ் மக்களோடு இணைந்து
அன்னை வேளாங்கண்ணி தாயினுடைய திருவிழா, நவநாள் மற்றும் திருவிழா கொண்டாட்டங்கள் மிகச் சிறப்பாக நடந்தது. இதனை அருட்தந்தை தமிழ்ச்செல்வம் அவர்களும் திருவாளர் எட்வர்ட் மற்றும் அங்கே இருக்கின்ற தமிழ் குடும்பங்கள் எல்லாம் இணைந்து மிக சிறப்பாக இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். பிறகு சென்ட் பீட்டர்ஸ்பர்க் டயசிஸில் இருக்கின்ற மிஷன் ஆஃபீஸில் அங்கே இருக்கின்ற அதனை வழிநடத்துகின்ற தியாகோன் ரிக் வெல்ஸ் அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை அருட்தந்தை தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். மிக சிறப்பாக இந்த ஏற்பாடுகளும் செய்து கொடுத்திருந்தார்கள். எதிர்காலத்திலே மாதா தொலைக்காட்சியுடைய வளர்ச்சிக்கு இந்த சந்திப்பு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து எனது பயணங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். இயேசுவுக்கு புகழ், மரிய வாழ்க. ஸோ சிறப்பு ஃபாதர், நம்முடைய அன்பர் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுடைய கடந்த வார பயணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அன்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிறப்பு, தந்தையுடைய பணிகள் இன்னும் சிறப்பதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிச்சுக்கலாம். தொடர்ந்து அப்படியே இன்றைக்கி நம்முடைய கடிதத்துக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கான முதல் கடிதம் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர், சிவகாசியில் இருந்து மேரி ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. சிவகாசி மரியானூஸ் நகரிலிருந்து மேரி ஃபாத்திமா எழுதும் அன்பின் காணிக்கை. மாதா டிவி அருட்தந்தையர்கள் அனைவருக்கும், தமிழ்ஜோவுக்கும், அங்கு பணிபுரியும் அனைத்து பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் இறையருளாலும் தங்கள் அனைவரின் அன்பாலும் நலமே. மாதா டிவியின் குடும்பத்தாரோல் ஒரு குடும்பமாய் எங்களையும் நினைத்து மாதா டிவியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்திற்கு அழைப்புதல் அனுப்பியமைக்காக மிக்க நன்றி. அன்றைய நாளில் எங்களால் வேளாங்கண்ணி நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள இயலவில்லை, மிகவும் வருந்துகிறோம். ஆனால் மாதா டிவியில் துவக்கம் முதல் இறுதி வரை எல்லா நிகழ்வுகளையும் கண்டு மகிழ்ந்தோம். வேளாங்கண்ணி தாய்க்கு கோடி நன்றி கூறுகின்றோம். சென்ற மாதம் நடத்திய திரு இறுதி ஆண்டவரின் 24 மணி நேர ஆராதனை மிகவும் அருமை. என் போன்று தனித்திருக்கும் முதியோருக்கு உள்மன காயங்களை ஆற்றும் அருமருந்தாய் இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. துதி ஆராதனையில் வரும் பாடல் வாரும் நாதா இயேசுநாதா என்ற பாடலுக்கு பேத்திகள் இருவரும் ஒரே ஆட்டம் பாட்டம் குதூகலம் கொண்டாட்டம்தான். வீடே அமர்க்களமாய் இருந்தது. மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அன்றைய துதி ஆராதனை ஒரு அருமையான தியானத்தில் கலந்து கொண்டது போல இருந்தது. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என்ற பாடல் வரிகள் கேட்பதற்கும் இறைவனை உணர்வதற்கும் இனிமையாக இருந்தது. அருட்தந்தையர்களுக்கு மிக்க நன்றி. இலங்கை மடுமாதாவின் ஆலய நூற்றாண்டு விழா நன்றி திருப்பலி மிகச் சிறப்பாக இருந்தது. அன்னையின் ஆசீர் எனக்கு அதிகமாய் கிடைத்ததை உணர்ந்தேன். மக்களின் பக்தி வழிபாடு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. உடல் நோயால் இரத்த பரிசோதனைக்கு சென்ற குட் நைட் டாக் ஆண்டனி பரிசோதனை பலனின்றி வீட்டிற்கு அனுப்பப்பட்ட நிலையில் சுவற்றில் எழுதியிருந்த மகனே, உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்தது, உன் நோய் குணமாயிற்று என்ற வசனத்தால் நான் பூரண குணமானேன் என்றார். நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆண்டவரின் வாக்குத்தத்தங்கள் நல் மருந்தாக நல் உணவாக குணப்படுத்தி வருகின்றது. ஏனெனில் நம் ஆண்டவர் வாக்குமாறா ஆண்டவர், நம்பிக்கைக்கு உரியவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தஞ்சை மாவட்டம் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் நடந்த ஒரு தியானத்தை மாதா தொலைக்காட்சியில் பார்த்தோம். ஜபங்களும் பாடல்களும் பக்தி நிறைந்தவையாக இருந்தது. ஃபாதர் பவுலா அவர்களிடம் போனில் சாட்சியம் பகிர்ந்த சகோதரியைப் போல் இன்று எத்தனையோ பிற மதத்தினர், பிற சபையினர் மாதா தொலைக்காட்சியில் திருப்பலி ஆராதனை எழுத்துவாசி நிகழ்வுகளை கண்டு மனம் மாறியுள்ளனர். ஆசீர்வாதமாய் இருந்தது என கூற கேட்கும் பொழுது பெருமிதம் அடைகின்றோம். அன்னைக்கு நன்றி. ஐரோப்பாவில் உள்ள புனித யாகப்பர் ஆலயம் 330 அடி உயரமும் 230 அடி அகலமும் கொண்டதாய், மிக எழில் வாய்ந்ததாய், 1000 ஆண்டுகள் பழமையானதுமாய் உள்ளது. பேராலயத்திலேயே இவரது கல்லறை மேற்சுவர் தங்க முலாம் பூசப்பட்டதாய் அமைந்துள்ளது. ஆலயத்தின் அழகும் அற்புதமும் அங்குள்ள 80 கிலோ எடையுள்ள தூப கலசமும் தான். இது உலகிலேயே மிகப்பெரிய தூப கலசமாம். 4 புறமும் கயிறுகளால் கட்டப்பட்டு ஆலயத்தின் மையப்பகுதியில் அது உயிர்ப்போடு தூபமிடுவது எத்தனை அழகு! இக்காட்சிகளை எல்லாம் வீட்டில் இருந்தபடியே உலகில் உள்ள உன்னதமான ஆலயங்களையும் அற்புதங்களையும் காணச் செய்கின்ற இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்னுமாய் அறம் செய் நிகழ்ச்சி களை கட்டுகிறது. கடந்த ஓராண்டு காலமாய் குழந்தைகளின் வளர்ப்பு முறை, ஊடகங்களை பயன்படுத்தும் முறைகளை பற்றி மருத்துவர்கள், ஊடகத்துறையினர் பெற்றோர்களோடு கலந்து உரையாடுவது கேட்டு பயனடையும் விதமாய் உள்ளது. புன்னகை அரசி டாக்டர் சில்பா மிக எளிய முறையில் புன்னகையோடு விளக்கம் கொடுப்பது அருமை. படித்தவர் படிக்காதவர் அனைவரும் கண்டு பயன்படும் விதமாய் உள்ளது. தற்போது குழந்தைகளும் ஊடகங்களும் என்ற தலைப்பில் தேர்வு செய்யப்பட்ட அருட்பணியாளர்கள், ஊடகத்துறையினர் சிறந்த விளக்கம் கொடுக்கின்றனர். பெற்றோர்களுக்கு சனி ஞாயிறு நாட்களில் நடத்துவது சாலச் சிறந்தது. இதற்கென நேரம் ஒதுக்கி பெற்றோர்கள் கண்டு பயனடைவது மிக அவசியமாகும். இன்னும் பொன்னேரியில் உள்ள புனித யாகப்பர் ஆலயத்திற்கு எங்களை அழைத்து சென்று கொண்டு ஐரோப்பாவில் உள்ள புனித யாகப்பர் ஆலயத்தினை சிறப்பாக தொகுத்து அளித்த அனைத்து தம்பி அலெக்சாண்டர் மற்றும் அவர் குழுவினருக்கு மிக்க நன்றி. மீண்டும் எழுத வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றிகள் பல அப்படின்னு மேரி பாத்திமா அம்மா சிவகாசியிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஃபாதர். ஒரு பெரிய மடல். ஆமாம், மேரி பாத்திமா அவர்களுக்கு சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக அவங்களுடைய கடிதத்திலிருந்தே அவங்க எவ்வளவுக்கு மாதா தொலைக்காட்சியை நேசிக்கிறாங்க, அன்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கோர்வையாக இருந்துச்சு. எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்லி
அதனுடைய நன்மை தன்மை என்ன, அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லும்போது ஒரு விமர்சன பார்வையோடு அவங்க எடுத்துரைப்பது என்பது அது நமக்கும் ஒரு உற்சாகத்தை தரும்படியாக இருக்குது இல்லையா? கண்டிப்பா ஃபாதர். ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். நிச்சயம் ஃபாதர். அவங்க எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒருவேளை பார்க்காதவங்க இந்நேரம் நம்ம வந்தது நிகழ்ச்சி பார்த்திருந்தா கூட இதில் இந்தந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அருமையாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அப்படியே அடுத்த கடிதம் போகலாம் ஃபாதர். அடுத்த கடிதம் எங்கே இருந்து அப்படின்னா உளுந்தூர்பேட்டையிலிருந்து ரீனா அப்படிங்கிறவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இறை இயேசுவில் அன்புள்ள தந்தைக்கு ஸ்தோத்திரம் கேட்டு எழுதுவது. தந்தையே, எனது மகள் ஜாஸ் படிக்கும் கல்லூரிக்கு கடந்த மாதம் சென்று திருப்பலி ஆற்றினீர்கள் என்று கூறினாள். ஸோ நம்ம பெரிய ஃபாதர் டேவிட் ஃபாதர் வந்து அவங்க காலேஜுக்கு மாசுக்கு போயிருப்பாங்க போல. அங்கு சென்றதற்கு முதல் காரணம் என் செல்ல பிள்ளை இங்கு படிக்கிறாள் என அவளை தாங்கள் அனைவர் முன்னிலையிலும் கூறியதாக கூறினாள். அவளது தாய் என்ற முறையில் மிகவும் மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறினேன் தந்தையே. அறம்செய் நிகழ்ச்சி மிக மிக பாராட்டுக்குரியது. உடன் பணிபுரிபவர்களிடம் பார்க்க சொல்லி கேட்டேன் தந்தையே. அதை பார்த்த பின் இந்நிகழ்ச்சி ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் பெற்ற உணர்வை கொடுப்பதாக கூறுகின்றனர். நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைவருக்கும் நன்றிகள் பல. உலக தொடர்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் வழங்கிய ஒவ்வொரு மறைமாவட்டத்திற்கும் பாராட்டுக்கள். அருட்தந்தை பவுலா அவர்களின் கதை சோஃபியா மிகவும் நன்றாக இருந்தது. கண் கலங்க வைத்து விட்டனர் தந்தையே. மனம் நிறைந்த பாராட்டுக்கள். நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சி மூலம் துறவியர்களின் அனுபவங்களை கேட்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஜூலை 17 அன்று பேசிய அருட்சகோதரி பெற்றோர்கள் இறை அழைத்தலுக்கு பிள்ளைகளை அனுப்ப கூறிய அறிவுரை மிகவும் மனதை தொட்டது. நீ நம்பினால் நிகழ்ச்சி மேலும் மேலும் இறை நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றது. நடக்கின்ற வாரங்களில் பெண்களின் உரிமை பற்றி கூறுவது மிகவும் நன்றாக உள்ளது. மரியாயின் சேனை கியூரியா நடத்திய ஒரு நாள் ஜபக்கூட்டத்தை நடத்த நீ நம்பினால் சகோதரர் ஆரோக்கியராஜ் மற்றும் அவரது மனைவி திருமதி கரோலின் அழைத்திருந்தார்கள். மிகவும் பயனுள்ள விதத்தில் இருந்தது. நம் குடும்ப உறுப்பினர் ஜப வழிபாடு நடத்தினால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த அளவுக்கு மகிழ்வோடு கலந்து கொண்டு பலனடைந்தேன் தந்தையே. கடவுள் வணக்கம் என்றும் போல் பயனுள்ள விதத்தில் இருக்கிறது. ஆயர் அவர்களின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கூறும் கருத்துக்கள் மிக அருமை. ஃபாதர் ராஜன் குடிமக்களாகிய நமக்கு உரிமைகளை கூறுவது சிறப்பு. கிராமக்குழு கூட்டம் பற்றி நான் புதிதாக கற்றுக்கொண்டேன். தந்தைக்கு நன்றி. விவசாயம் என்பது எளிதல்ல, எவ்வளவு வேலைப்பாடு நுணுக்கங்கள் உள்ளது என்பதை சகோதரர் கூறுவதிலிருந்து அதிகமாக தெரிந்து கொண்டேன் தந்தையே. கடவுள் வணக்கத்தில் கல்பனா வேளாங்கண்ணி மீண்டும் பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. குழுவினருக்கு பாராட்டுக்கள். டிவைன் சிங்கர் நிகழ்ச்சி மூலம் பலரை இறைவனை துதிக்க வைத்ததற்கு பாராட்டுகள் தந்தையே. அவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாடுவதை கேட்டு மகிழ்கிறோம் தந்தையே. ஃபேஸ்புக்கில் தங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைத்ததை பார்த்தேன். மிக மிக மகிழ்ச்சி தந்தையே. படம் பார்த்து பாடலை கண்டுபிடி என வரும் படங்களை பார்த்து கண்டுபிடித்து அனுப்பிவிடுவேன் தந்தையே. குட் நைட் டாக் நிகழ்ச்சியின் சிறு கதை மற்றும் உறங்கும் முன் நாள் முழுவதையும் நினைத்து பார்த்து நம்மையே ஆராயத் தூண்டும் இறை வார்த்தைகள் மிகவும் மனநிறைவை தருகிறது தந்தையே. என்றும் எங்களை தங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்கள் தந்தையே. எங்கள் ஜபம் என்றும் மாதா டிவிக்கு உண்டு தந்தையே. நன்றி. இப்படிக்கு தங்கள் ஆசிர் வேண்டி ரீனா உளுந்தூர்பேட்டையிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ ரீனா அவர்களுக்கு சிறப்பான ஒரு பாராட்டுகள். இதுவும் அதே போல் தான் தொடர்ந்து ஒரு தொகுப்பாக இருந்துச்சு. இல்லை ஒரு எல்லா மலர்களையும் சேர்த்து ஒரு பொக்கே மாதிரி ஒரு மலர் கொத்து மாதிரி செய்கிறது போல் எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்லி ஒரு அழகான ஒரு மலர்கொத்து கடிதமாக அவங்க வந்து தந்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக அவங்க சொன்ன அந்த ஊடக தொலைத்தொடர்பு நாளுக்கான அந்த திருத்தந்தையினுடைய செய்தியாக இருக்கலாம், அந்த வாரம் முழுவதுமாக மாதா தொலைக்காட்சி தயாரித்த நிகழ்ச்சிகள், அதே மாதிரி நம்முடைய தந்தையர்கள் அந்தந்த மண்டலங்கள்லேருந்து அந்தந்த பகுதி மறைமாவட்டங்கள்லேருந்து தயாரித்து வழங்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அவங்க சொன்னது எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி சோஃபியா அப்படிங்கிற பவுலா தந்தையுடைய அந்த குறும்படம் அது ஏற்படுத்திய தாக்கம் அதெல்லாம் உண்மையிலேயே அந்த ஊடக வாரத்திற்கான முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளாக இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது மகிழ்ச்சியை தருது. கண்டிப்பாக ஃபாதர். ஸோ சோஃபியா அப்படின்னு சொல்கிறப்ப அதை குறிப்பிடும்படியாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபாதர், நம்ம தமிழ் மொழியில் மட்டும் பார்த்ததை இன்றைக்கி சில மக்கள் வந்து அவங்களுடைய தாய்மொழியான மலையாளத்திலேயோ இல்லை தெலுங்குலையோ இல்லை ஹிந்திலேயோ கூட இப்போ பார்க்கக்கூடிய வண்ணம் ஒரு தயாரிப்பு பணி வந்து சைட் பை சைடாக போயிட்டு இருக்குது இல்லை. அது ஆல்ரெடி வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. சிறப்பு. அதில் வந்து மல்டி லிங்குவிஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை போட்டிருக்கிறோம். அவங்க என்ன மொழி வேணாலும் அதை வந்து தேர்ந்தெடுத்து அது வந்து அந்த அந்த மொழியில் அந்த குறும்படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே யாராவது அவருடைய தெரிந்தவர்கள் நண்பர்கள் வேறு மொழி பேசுபவர்களாக இருந்தால் அந்த யூடியூபுக்கு சென்று மாதா டிவி யூடியூபுக்கு சென்று அந்த லிங்கை
வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணி சோஃபியாவை பரவலாக்கம் செய்யலாம். நிச்சயமா ஃபாதர். ஸோ ஹிந்தியில் பார்க்க விருப்பப்படுறவங்க ஹிந்தியில், தெலுங்கில் பார்க்க விருப்பப்படுறவங்க தெலுங்கில் எந்த மொழியில் பார்க்க விருப்பப்படுகிறீர்களோ தெரிந்து கொள்ளலாம். ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர். இன்னைக்கு ஏற்கனவே நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி வந்தது நிகழ்ச்சி வந்து ஒரு சிறப்பான ஒரு புதிய நிகழ்ச்சியாகத்தான் போகும். ஏன் அப்படின்னா இந்த வாரம் வந்து இந்த மாதமே முழுவதும் விவிலிய மாதம். ஸோ விவிலிய கொண்டாட்டங்கள் பங்கு அளவில் நடக்கு. நம்முடைய மாதா தொலைக்காட்சியும் விவிலியம் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து இந்த வாரம் விவிலியத்தில் வந்து பெண்களுடைய பங்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி அருட்தந்தை ஸ்டான்லி குமார் அவர்கள் மிக சிறப்பாகவே வாரத்தோறும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதற்கான கேள்விகளை கடந்த சனிக்கிழமை அன்று நம்ம கேட்டிருந்தோம், கடந்த வாரம் சனிக்கிழமை. ஸோ அதற்கான பதில்கள் எல்லாம் அனுப்பி முதல் வாரத்திற்கான வெற்றியாளர்கள் யார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு கொள்வதற்கு நண்பர்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். அந்த முதல் வாரத்தினுடைய வெற்றியாளர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இனிய இதயங்களே, வந்துட்டாரு அப்படின்னு பார்ப்பீங்க. எஸ், நான் உங்கள் போஸ்கோ. விவிலியம் அறிவோம் 2024 நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விவிலியத்தில் பெண் சார்ந்த உருவகங்களும் உறவுகளும் என்ற தலைப்பின் கீழ் ரொம்ப அழகாக வந்து நம்முடைய நிகழ்ச்சி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். வழக்கம் போல அநேக அன்பர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சியின் 2024 முதல் வாரத்தில் நம்ம இருக்கோம். அந்த முதல் வாரத்திற்கான 20 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தோம், அந்த கேள்விகளுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மொத்தம் 3 கேள்விகள் கேட்டிருந்தோம். அந்த கேள்விகளும் அதற்கான சரியான விடையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வினா எண் 1, நீதி தலைவர்கள் நூலில் அக்ஸா பெண்மணி தன் தந்தையிடம் சொத்துரிமைகளை பெற்றுக்கொள்வது எதை குறித்து காட்டுகிறது? ஆப்ஷன் ஏ பேராசை, ஆப்ஷன் பி கடமை, ஆப்ஷன் சி சமத்துவ நீதி. கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் ஆப்ஷன் சி, சமத்துவ நீதி. வினா எண் 2, குடும்பம் வழியே உலகத்திற்கு நன்மை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருத்தந்தை 23ஆம் யோவான், ஆப்ஷன் பி திருத்தந்தை 2ஆம் ஜான்பால், ஆப்ஷன் சி புனித அகுஸ்தினார். சரியான விடை என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் ஆப்ஷன் பி திருத்தந்தை 2ஆம் ஜான்பால். வினா எண் 3, அன்பு சாவை போல் வலிமையானது என கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ சீராக்கின் ஞானம், ஆப்ஷன் பி சபை உரையாளர், ஆப்ஷன் சி இனிமை மிகு பாடல். ஸோ சரியான விட என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆப்ஷன் சி இனிமை மிகு பாடல். இனி இதயங்களே, மொத்தமாக இந்த முதல் வாரத்தில் பங்கேற்றவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 347. அதில் சரியான விடை எழுதி அனுப்பியவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 296. வாட்ஸ்அப் மூலியமாக 295 பேரும், எஸ்எம்எஸ் வழியாக 21, போஸ்டல் வழியாக 26, இதர இமெயில் டெலகிராம் வழியாக சிலர் அனுப்பியிருக்கிறீங்க. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நீங்கள் காத்திருக்கிறது போல இந்த முதல் வாரத்திற்கான அந்த 20 வெற்றியாளர்களை இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இனிய இதயங்களே, விவிலியம் அறிவோம் 2024 முதல் வாரத்திற்கான அந்த 20 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நமது மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சித்துறை பொது மேலாளர் அருட்பணி பவுலா ஜெயக்குமார் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். ஃபாதர், வெல்கம் ஃபாதர். வெல்கம் ஃபாதர். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். இந்த விவிலியம் அறிவோம் இந்த வருஷமும் மக்கள் அநேக பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் உண்மையிலேயே ரொம்ப ஆர்வமாக இந்த போட்டிகளில் கலந்துக்கிறது, இது சம்பந்தமான நிறைய கேள்விகளை நம்மள்ட்ட கேட்கறது அதெல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக. விவிலியத்தில் பெண் சார்ந்த உருவகங்களும் உறவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. ஸோ எப்போவுமே இந்த ஒரு 4 வாரம் கண்டக்ட் பண்ணுவோம். 4 வாரத்தில் இது முதல் வாரம். ஸோ கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையளித்து அந்த 20 வெற்றியாளர்களை ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் வீக்கு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறீங்க. கமான் ஃபாதர், தேர்ந்தெடுத்துருவோம் 20 நபர்கள். கண்டிப்பாக. முதலாவது நபர் லாரன்ஸ் மேரி, திருவாரூர். லாரன்ஸ் மேரி, திருவாரூர், வாழ்த்துக்கள். இரண்டாவது நபர் சிறுமலர், மானாமதுரை. சிறுமலர், மானாமதுரை, வாழ்த்துக்கள். எப்பயுமே இது ஒரு பதட்டம் இருக்கும், நம்ம பேர் வருதா அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மூன்றாவது நபர் செல்வி, உடுமலைப்பேட். செல்வி, உடுமலைப்பேட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது லில்லி கிளாரா, சிவகங்கை. லில்லி கிளாரா, சிவகங்கை, வாழ்த்துக்கள். அடுத்தது டி அண்ணா தெரசா, ஆவடி அண்ணா நகர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பேர் வந்துடும். அடுத்தது ஆண்டோ ஜூல்ஸ் வில்லியம், பெங்களூர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்கள். அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பேர் வருமானு. கண்டிப்பா. உங்கள் பேரே தான், மரிய விண்ணரசி சோழவரம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செல்வி செல்லத்துறை சென்னை. வா, சென்னையில இருந்து ஃபர்ஸ்ட். சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது அந்துவான் மேரி கேரளா. வாவ், பரவாயில்ல. கேரளால இருந்து இன்னொரு ஸ்டேட்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வேற மாநில மக்களும் கலந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சூப்பர். அந்த சகோதரிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அலோசியஸ் அரக்கோணம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது டான் திவாகர் புதுக்கோட்டை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜி எட்வர்ட் சபரிமுத்து சிவகங்கை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பா, நம்ம பேர் வந்துருச்சுரா அப்படி பெருமூச்சு விட்டுருப்பாங்க. ஷீலா குமார் ஒதியம்பாக்கம். அஜீனா நாகர்கோயில். அஜினா நாகர்கோயில். வாழ்த்துக்கள். அடுத்தது டெய்சி ராணி தாம்பரம். தாம்பரம் நேயருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சகாதேவி தூத்துக்குடி. ஆரோக்கிய ராஜாமணி மதுரை. ரோஜாலி ஜான் வால்பாறை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குணசேகரன் கும்பகோணம். அப்பா, எங்க மறை மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்துட்டார். சூப்பர் 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 பிரதர், வாழ்த்துக்கள். இந்த முதல் வாரத்துக்கான கடைசி வெற்றியாளர் யாருன்னு பார்த்துருவோமா? செல்லம்மாள் லிட்டில் மவுண்ட். சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிய இதயங்களே, அந்த முதல் வாரத்துக்கான 20 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தாச்சு. தேர்ந்தெடுத்த நம்முடைய அன்பு தந்தை அவர்களுக்கு இனிய இதயங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் ஃபாதர். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து கலந்துருக்கிறாங்க ஃபாதர். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வந்து வெறுமனே பரிசுக்காக மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. நீங்களும் அப்படி கலந்துக்கங்க. நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளா, பெங்களூர், பாம்பே, ஏன் துபாயில இருந்து கூட இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய மக்கள் கலந்துக்கிறது உண்மையிலே எங்களுக்கு எங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துது. உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களால் உணர முடியுது. அதனால் இந்த போட்டியில் கலந்து கொள்கிற எல்லா நேயர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். பரிசுக்காக அல்ல, நம்முடைய பண்புக்காக, நம்முடைய இந்த திருவிவிலிய உணர்வை வளர்த்து கொள்வதற்காக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இனிய இதயங்களை, இந்த 20 வெற்றியாளர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 3 வாரம் இருக்குது. பெயர் வரல அப்படின்றவங்க வருத்தப்பட வேணாம். இன்னும் 3 வாரம் இருக்குது. தொடர்ந்து எழுதி அனுப்புங்க. அதே போல் 4 வாரமும் சரியான விடையை எழுதி அனுப்பி உங்களுடைய பெயர் இந்த குழுக்களில் வரலனா அவர்களுக்கு சிறப்பாக மாதா தொலைக்காட்சி வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. மீண்டும் 2வது வாரத்திற்கான அந்த 20 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கிற சமயத்தில் நான் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். ஸோ சிறப்பு பாராட்டுகள். நம்ம வெற்றி பெற்ற எல்லாருக்கும் பாராட்டுகள் சொல்லிக்கலாம் ஃபாதர். இன்னும் வரக்கூடிய இந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு நேற்றைய தினம் 2வது வாரத்திற்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதற்கான விடிகளையும் உடனே எழுதி அனுப்புவாங்க அன்பர்கள். அது அடுத்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிறப்பு ஃபாதர், இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி வந்து ரொம்ப மனநிறைவோடு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு விருப்பப்பட்டேன்னா, இன்றைக்கி இந்த கடிதங்கள் 2 பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த 2 கடிதங்களுக்கும் நம்மளுடைய மாதா தொலைக்காட்சிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த முதல் கடிதம் எழுதின அந்த அம்மா மேரி ஃபாத்திமா அவருடைய பேத்தி 2 பேர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க நம்முடைய வந்த நிகழ்ச்சிக்கு ரெகுலராக கடிதங்கள் எழுதக்கூடிய ஒரு சின்ன குழந்தைங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொஞ்சம் கண்மணிகளே அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு அவங்க ஒரு சிறப்பு அழைப்பாளராகவே வந்திருந்தாங்க. அதோட இந்த ரீனா அவங்களுடைய பொண்ணு ஜாஸ் அப்படிங்கிறப்போ அவங்க ட்வின்ஸ் ஜாஸ்மின் அண்ட் ஜோஷுவா அப்படின்னு 2 பசங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க காலேஜ் போயிட்டாங்க. ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்தே ரெகுலராக அந்த மாதிரி நம்முடைய மாதா தொலைக்காட்சி கடிதங்கள் எழுதுவது, மாதா தொலைக்காட்சி இணைந்து செல்வது, அவங்களும் அந்த கொஞ்சம் கண்வழி நிகழ்ச்சிக்கெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து யதார்த்தமாக அமைஞ்ச அந்த 2 கடிதமுமே வந்து அதை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர், நீங்கள் வந்ததில் ஒரு சின்ன ஜபத்தோடு எனக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு தெய்வமே இறைவா, இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டியெழுப்புவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை உமது கருவியாக மாற்றியிருக்கிறீர், பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே இறைவா, தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு இல்லங்களிலும் மனித உள்ளங்களிலும் உமது இறையாட்சியுடைய சிந்தனைகளும் விழுமியங்களும் இறை வார்த்தையும் எந்நாளும் வேரூன்றவும், அதன்படி ஒவ்வொருவருடைய வாழ்வும் முத்தாய்ப்பான அழகான இறையாட்சியை கட்டியெழுப்பக்கூடிய நடமாடும் மனிதர்களாக நடமாடும் அன்பு தெய்வமே இறைவா, இதன் வழியாக உமது சிந்தனைகள், உமது எண்ணங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் மனித உள்ளங்களிலும் வேரூன்றி அதன் வழியாக நம்பிக்கை எந்நாளும் வளர்ச்சி அடையவும், உமது இறையாட்சி எல்லா சமூகங்களிலும் கட்டியெழுப்பவும் தொடர்ந்து ஆசீர்வதியும்.
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர். இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 180 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை ஜெனித் சேகர் அவர்கள். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.